வேற்று நாட்டவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு ஒற்றன் வந்து உனக்கு சொல்லி இருக்கணும். அது தெரியல. என் கணவன் வந்து என்னுடைய கார் சிலம்பை விற்க வந்தவன ராணியினுடைய காணாது போன சிலம்பை கண்டுபிடிக்க துப்பு இல்ல. நீ என் கணவனை கல்வன் சொல்லி கொண்டுபிட்டு இங்க ராஜான்னு உட்கார்ந்து இருக்கியா? இத்தனையும் சேர்த்து ஒரே வரி தேரா மண்ணா, ஒரே அடி. யார் நீன்னு கேட்டான், அவ்வளவுதான். தேரா மண்ணா செப்புவது உடையன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புண்டம் தீர்த்தோ நன்றியும் வாயும் தடமணி நடுநா நடுங்க ஆவின் யுகுநீர் நெஞ்சு சூட தான்றன் அரும்பெறர் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே. தான் ஊரை பத்தி சொல்றா. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தர் பொருட்டு நின்னகர் புகுந்து நின்னால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. நீ யாருனா நான் கண்ணகி, உன்னால கொண்டுட்ட கோவலனுடைய பொண்டாட்டின்னு சொல்ற. தேடுங்க, தமிழ்ல தேடுங்க, தமிழ் நூல்களை தேடுங்கள் கண்களா. பாடத்துல இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. இலக்கணத்தை ஆர்வத்துடன் கற்றால் அது வாழைப்பழம், ஆர்வம் இல்லாமல் கற்றால் விளக்கெண்ணெய். ஒரு சிலர் இலக்கணமா அது எனக்கு விளக்கெண்ண மாதிரி. விளக்கெண்ணெய் எவ்வளவு நல்லது தெரியுமா? ஒரு 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 காசு அளவு விளக்கெண்ணெய் கையில வச்சு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த நாள் உடல் கலகலன்னு இருக்கும். அதனால அது சாதாரண. அது போல இலக்கணத்தை நல்லா படிச்சுட்டோம்னா மொழி நம்மள்கிட்ட பேசும். இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஆர்வமா கத்துக்கணும். அதுதான் முக்கியம். ஆர்வமா கத்துக்கணும். என்னமோ பாடம் பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரியுதாடா? ரொம்ப சிரமமா இருக்கு, எப்ப முடிப்பீங்க அப்படிங்கிறீங்களா? சிரமமா இருந்தாலும் தப்பு இல்லை. ஏதாவது நான் சொல்லிட்டு போகணும். எனக்கு சிரமம் இருக்கக்கூடாது மனசுல. போனோம் இன்னைக்கு வேலூர் பள்ளியில மாணவிகளுக்கு சில கருத்துக்களை சொன்னோம். விதைகளை விதைக்கிறேன். மலைப்பகுதி எல்லாம் பண்ணுவாங்க, விதை பந்துகள் தயார் பண்ணுவாங்க. நீங்க தயார் பண்றீங்கன்னா இவனும் மிருகம் தான். இப்ப நிறைய பேர் மிருகமா தான் இருக்கான். ஆறாவது அறிவு இருக்கிறதுனாலதான் மக்கள். ஆறாவது அறிவு இல்லைன்னா மாக்கள் இல்லையா? நாங்களா 7வது அறிவு 8வது அறிவுல போயிட்டு இருக்கோம், செயற்கை நுண்ணறிவுல போயிட்டு இருக்கோம். இன்னும் என்னங்க 6 பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்க ஊர்ல கூட தான் ஓடுது வசிஷ்ட நதி, ஆறா ஓடிட்டு இருக்குது. அதை பத்தி சொல்ல வேண்டாம். மனிதன் சிரிக்க தெரிந்தவன் தமிழே சொல்ல மாட்டேன்.